டெய்லி நம்ம வந்து வாழ்க்கையில் அந்தந்த நாளை சேலஞ்ச் பண்ணணும். ஆர் நம்ம டெய்லி வந்து நாளை வந்து ஒரு நாளை அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு வார் வருது. அந்த வார் வந்து 2 பேருமே ப்ரிப்பேர்டாக இருந்தாங்கன்னா அது வேறு விஷயம். ஒருத்தருக்கு வந்து ப்ரிப்பேர்ட்னஸ்ஸே இல்லை, ஆனால் இன்னொருத்தர் வந்து நம்மளை தாக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஷாக்கில் இருப்பாங்க, அழிவு நிறைய இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கடக்கணும் அப்படின்னா அந்த நாளை அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், ஆர் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அந்த சேலஞ்சை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் அந்த மித்த 24 மணி நேரமும் மிச்சம் இருக்கிற மேபி 20 மணி நேரம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இந்த விஷயத்த பண்ணால் அப்போ வந்து நீங்கள் எந்த விஷயமும் நீங்கள் யார் கண்ட்ரோலில் இருக்க மாட்டீங்க, நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருப்பீங்க. எப்போ நம்ம கண்ட்ரோலை நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ ஒரு மற்ற விஷயத்துக்கு நம்ம வந்து கொடுக்குறோமோ அப்போவே நம்ம நிம்மதி கெட்டு போயிடும். ஓகே, ஸோ நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லி காலையில் எந்திரிக்கும் போது 7 மணிக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணும். தண்ணி வந்து கிட்டத்தட்ட 3/4 1 லிட்டர் தண்ணி காலையில் எந்திரிச்சோடனே குடிச்சிருங்க. அடுத்தது நீங்கள் 7 மணி வரையிலும் உங்களோட ஃபோனை தயவு செய்து தொடாதீங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க. 3வது வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். கை கால் வந்து அசைச்சு உங்கள் உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது 20 நிமிஷத்துக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் சரி, என்ன புரிஞ்சாலும் சரி, தயவுசு கண்ணை மூடி நீங்கள் ஓம் மந்திரம் போட்டுட்டு கண்ணை மூடி மட்டும் உட்காந்துருங்க. அது பாருங்கள், உங்களுக்கு ஒரு இன்னர் பீஸ் சூப்பராக கிடைக்கும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸை வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 10 பேஜஸ் படிக்கணும். அப்புறம் வந்து அன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குளிக்கணும். 7 மணிக்கு முன்னாடியே குளிச்சிடணும். இப்போ இது எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டேயை நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. அப்போது உங்களை வந்து அந்த டே அட்டாக் பண்ணாது. இந்த புக்ஸ் படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் படிக்கணும் அப்படின்னா இது வந்து எங்கள் ஃபேமிலியில் நடந்துச்சு. ஒருத்தவங்க வந்து ஒரு ரொம்ப டிசாஸ்டர் அவங்க ஃபேமிலியில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க ஷாக்கில் வந்து அவங்க ஒரு டிப்ரெஷன் போயிட்டாங்க. ஸோ அந்த டிப்ரெஷன் போனோடனே ஃபஸ்ட்டு வந்து அவங்க மெயினாக வந்து இன்செக்யூர்டாக இருக்காங்க. இன்செக்யூர்டாக இருக்கும்போது எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் சந்தேகம், எது பார்த்தாலும் பிரச்சனை, இப்படி இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த சந்தேகம், அந்த பயம், இது எல்லாமே எதை வச்சு தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க வந்து பயங்கரமான புக்ஸ் படிப்பாங்க, நிறைய புக்ஸ் படிப்பாங்க. அந்த புக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிடெக்டிவ் நாவல்ஸ் மட்டும்தான் படிப்பாங்க. அவங்களுக்கு அதில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட், ரொம்ப டிடெக்டிவ் ஸ்டோரியாக பார்ப்பாங்க. அப்போ இவங்க டிப்ரெஷன் ஆனோடனே அந்த ரியாக்ஷன் பூரா எப்படி தெரியுமா இருந்துச்சு? நீங்கள் வந்து என்னை கொன்னுருவீங்க, நீங்கள் வந்து சாப்பாடு எனக்கு விஷம் வச்சுருவீங்க, அந்த எப்படியெல்லாம் அங்கே யாரோ நின்று என்னை பார்க்குறாங்க, அங்கே ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க, இதே தான் அவங்க எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போது நம்ம வந்து என்ன படிக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம மூளையில் போய் ஸ்டோர் ஆகும். ஈவன் நமக்கு ஒரு மறதியே வந்தால் கூட நமக்கு என்ன ஸ்டோர் பண்ணமோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவோம். ஓகேயா? அதனால் நீங்கள் தயவுசெய்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் மூளையில் நல்ல விஷயங்கள் ஸ்டோர் ஆயிரும். டெய்லி வந்து அதுவே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஊக்குவிச்சிட்டே இருக்கும். ஓகேயா? ட்ரை பண்ணி பாருங்கள்.